Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TN, USRB, TN, PSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் SBI மனு தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் அப்படின்ற இந்த இஷ்யூ. ஸோ இது எதை பத்தினது அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, எலக்டோரல் பாண்ட் BOND பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி செயல்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI தான். ஸோ SBIல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ இதுவும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ தேர்தல் நிதி பத்திரங்கள் எவ்வளோ ரூபாயில இருந்து எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து ஸோ ஒரு லட்சம் 1 கோடி ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ 10 டைம்ஸ்ல அந்த மல்டிபிள்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து வாங்க முடியும். ஸோ இதுல இப்போ வந்து நான் வந்து ஒரு கார்பரேட், ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் ஒரு கார்பரேட் கம்பெனி. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச எந்த கட்சிக்கு வேணாலும் ஸோ மறைமுகமா, சரிங்களா, என்னோட பேர் போடாம நான் வந்து மறைமுகமா அந்த கட்சிக்கு வந்து டொனேட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். ஸோ இதை ரீசெண்டா 2024 சரிங்களா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்திருக்கு இந்த இது வந்து. ஸோ இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மனு வந்து வந்திருக்கு. ஸோ அதுல விசாரிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மக்களுக்கு எந்த கட்சி வந்து அதிகமா வந்து எந்த கட்சிக்கு அதிகமா வந்து பணம் போயிருக்கு அப்படின்றத தெரியணும் அப்படின்னு வந்து மக்கள் விரும்புறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த SBI வந்து அந்த அத்தாரிட்டியா செயல்படுறாங்க இல்லையா, ஸோ எந்த மெம்பரோ இல்லை வந்து கார்பரேட் கம்பெனியோ ஸோ அவங்க வந்து பணம் செலுத்துறாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. நீங்க இது SBI வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா SBI வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அதை ஒப்படைக்கணும். ஸோ ஒப்படைச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வெப்சைட் பேஜ்ல யார் யாருக்கு எந்த கட்சி மூலியமா எவ்வளோ போயிருக்கு அப்படின்ற அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். அதை SBI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, சுப்ரீம் கோர்ட். ஸோ ஒரு 1 month கிட்ட வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமை வந்து எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு SBI வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்காக வந்து இவங்க எது வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்கன்னா மே இல்லை மார்ச் வரையும் டைம் கேட்டிருந்தாங்க SBI. ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து எங்களோட பேச்சை வந்து கேட்கல, எங்களை வந்து அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் கேட்டாங்க இல்லையா SBI, ஸோ அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் இந்த நியூஸ், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்குள்ள போகலாம். குடியுரிமை திருத்த சட்டம் அமல், மத்திய அரசு அறிவிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல அவங்க சொன்ன மாதிரியே நிறைவேற்றிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2019 ஸோ குடியரசு திருத்த சட்டத்துக்கு ஒப்புதல் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ 2019 அதுக்கு ஒப்புதல் வாங்கி 2024 தான் இது அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டமும் கூட. இதுல வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் கண்ட்ரி இருக்கு, இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி இருக்கு. அங்க வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரில யாரா இருப்பாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரில மைனாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து இருக்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், ஜெயின்ஸ் இருக்கலாம், புத்திஸ்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற கம்யூனிட்டிஸும் வந்து அந்த கண்ட்ரீஸ்ல இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரீஸ்ல முஸ்லிம்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து சப்போஸ் அந்த கண்ட்ரில வாழ பிடிக்கல, அதாவது அவங்க சப்போஸ் ஹிந்துஸா இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், முஸ்லிம்ஸே கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜெயின்ஸா கூட இருக்கலாம். அவங்க எங்களால வந்து இனிமேட்டு அந்த கண்ட்ரில வந்து வாழ முடியாது, ஆப்கானிஸ்தான்லயோ இல்லை பாகிஸ்தான்லயோ வாழ முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து குடியுரிமை பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க வந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த டேட்டு ஸோ 2014 டிசம்பர் 31 அவங்க இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு
சிட்டிசன்ஷிப் பெற முடியும் அப்படின்ற இந்த டேட்டாவை சொல்லியிருக்காங்க. அந்த டேட் முக்கியம். 2014 ஸோ டிசம்பர் 31க்கு முன்னாடி அந்த மைனாரிட்டி பீப்புள் ஸோ அந்த கண்ட்ரில இருந்து விலகி ஸோ இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட பதிவில் இந்த அறிவிக்கை மூலம் வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லாம் இருக்க ஹிந்துஸ், சீக்கியர், சமணர்கள், பௌத்த மதத்தினர், பார்சிஸ், கிறிஸ்தவர்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அளித்த வாக்குறுதியை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம இப்போ சொன்னதுதான். ஸோ மைனாரிட்டிஸ் வந்து அங்கே இருக்க மைனாரிட்டிஸ் ஸோ இங்கே இந்தியாவை நோக்கி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்து மூலிமா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும். அதே மாதிரி அந்த டேட் முக்கியம். 2014 டிசம்பர் 31க்குள்ள அவங்க வந்து இந்தியாவில் வந்து சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி நியமனம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது சென்ட்ரல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அது அந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அதுல 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸோட போஸ்ட்டுமே இப்போ வேக்கண்டா இருக்கு. ரீசெண்டா அந்த போஸ்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணது யாரு அப்படின்னா அருண் கோயல் அவர்கள். சரிங்களா. ஸோ நேற்று நியூஸ்ல பார்த்துருப்போம் அருண் கோயல் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு சீஃப் இது எலெக்ஷன் கமிஷனர் போஸ்ட்ல இருந்து அப்படின்றத பார்த்துருப்போம். சரிங்களா. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருப்பாங்க. அதுல 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்ற தேர்தல் ஆணையர் அந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேக்கண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் விருதுகள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள பார்க்கலாம் என்னென்ன நம்ம வந்து நேத்தே பார்த்துருப்போம் ஓப்பன்ஹைமர் அப்படின்ற அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி திரும்ப RRR அந்த பாட்டை வந்து திரும்பவும் வந்து அங்க போட்டிருக்காங்க. ஸோ அதையும் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல உலகின் மிகப்பெரும் தடுப்பூசி திட்டம் 220 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாம நம்ம மற்ற கண்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது. அதாவது இவர் வந்து ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. அதாவது ஒரு புக்கு டிரான்ஸ்லேஷன்ல வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா. இவர் எழுதின புக்கு வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்த எழுத்தாளர் மமாங் தை அவர் எழுதின புக்கை இவர் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட பேர் வந்து மமாங் தாய் எழுதின புக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தி பிளாக் ஹில். அத இவர் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கருங்குன்றம். சரிங்களா. கருங்குன்றம் அப்படின்ற இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஸோ தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கிடைச்சிருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த விருதானது தாமிர பட்டயம். சரிங்களா. அது மட்டும் இல்லாம 50,000 ரொக்கம் இதுவும் வந்து அடங்கியிருக்கு. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த ரைட்டரோட புக்கை வந்து தழுவி எழுதியிருக்காரு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த எழுத்தாளர் மமாங் தாய். அவரோட புக்கு வந்து பாத்தீங்கன்னா தி பிளாக் ஹில். அந்த புக்கை தமிழ்ல கருங்குன்றம் அப்படின்ற இதுல வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூல் இரவல் சேவை தொடக்கம். அதாவது இப்போ நீங்க வந்து புக்கு வந்து நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு படிச்சதெல்லாம் ஸோ அதுக்கான டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நூல் இரவல் சேவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2010. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ஸோ மு கருணாநிதி அவர்கள் தான். ஸோ இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு வந்து லைப்ரரியில புக்கு வேணும் அப்படின்னா இனிமேட்டு நம்ம வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து புக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டலும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். புக் ப்ரொக்யூர்மெண்ட்
தமிழ்நாடு பப்ளிக் லைப்ரரிஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற இந்த போர்ட்டலும் வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலை சுதந்திரமாக நடத்த நடவடிக்கை. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் பத்தி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நமக்கு டேட் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்ட விதிமுறைகள் கூறுவது என்ன. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டிசன்ஷிப் பெறவங்க ஸோ குறைஞ்சது 8 வருஷத்துல இருந்து 6 வருஷம் ஆச்சு குறைஞ்சது இந்தியாவில வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து சிட்டிசன்ஷிப் தருவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் 2019 இதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது அமலுக்கு வந்திருக்கு, நடைமுறைக்கும் வந்திருக்கு. சரிங்களா, அதை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வேற எதுவுமே முக்கியமானது இல்ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிநவீன அக்னி 5 ஏவுகணை மூலம் சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல திவ்யாஸ்திரா அப்படின்ற இந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்த அக்னி 5 ராக்கெட்டை வந்து சோதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல யூஸ் பண்ற டெக்னாலஜி என்ன அப்படின்றது தெரியணும். MIRV அப்படின்ற இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த MIRV அப்படின்ற டெக்னாலஜி ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எந்த இடத்த வந்து டார்கெட் பண்றோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப நம்மகிட்டே வந்துடும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த MIRV டெக்னாலஜி. ஸோ இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இலக்கை அழிச்சிட்டு ஸோ அந்த இலக்குக்கே திரும்ப வந்து வந்துடும். சரிங்களா, ஸோ அதுதான் இது. அதே மாதிரி நீண்ட காலமாக பாதுகாப்பு தேவைகளை கருதி உள்நாட்டிலேயே இந்த ஏவுகணை வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. யாரால தயாரிக்கப்பட்டதுன்னா DRDOவால. சரிங்களா, ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் வரைக்கும் இலக்கு இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 22 வயதில் 2 ஆஸ்கார் விருதுகள். ஸோ யாரு அதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லி எலிஷ். ஸோ இவங்க வந்து லேடி. ஸோ இவங்க 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. இதுக்கு இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பார்பி அப்படின்ற இந்த படத்துல இடம்பெற்றிருந்த வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் அப்படின்ற இந்த பாட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2022லயும் வந்து பாத்தீங்கன்னா நோ டைம் டு டை அப்படின்ற இந்த பாட்டுக்காகவும் வாங்கியிருக்காங்க. ஸோ இளம் வயதுல 2 ஆஸ்கர் விருது வந்து இவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்பதான் சொன்னோம் RRR படம் அந்த பாட்டு வந்து நாட்டு சாங் வந்து போன வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட் வாங்குச்சு. ஸோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் மற்றும் குளோப் விருதுகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன்ஹைமர் படம் 7 ஆஸ்கர் விருதுகளை வந்து வென்றிருக்கு. ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். இந்த வருஷம் 2024 7 ஆஸ்கர் விருதுகளை வென்ற படம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஓப்பன்ஹைமர். ஸோ இதோட டைரக்டர் வந்து பாருங்க, கண்டிப்பா கேட்கலாம், கிறிஸ்டோபர் நோலன். ஸோ இந்த பேர் வந்து கேட்காத ஆளே கிடையாது. ஸோ திரும்ப வந்துட்டே இருக்கு, பாத்துக்கோங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்துருப்போம் கில்லியன் மர்ஃபி. ஸோ அவரை வந்து பார்த்துருப்போம். சிறந்த நடிகை வந்து எம்மா ஸ்டோன். ஸோ சிறந்த நடிகர் வந்து பாத்தீங்கன்னா கில்லியன் மர்ஃபி. ஸோ சிறந்த இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்தியாவின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி நிகழ்வான பாரத் டெக்ஸ் 2024 எங்கு முடிந்தது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லி. அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்காக ஒரு ஸ்கீம் இருக்கு, PM மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் வந்து தேர்வாயிருக்கு. மொத்தம் இந்தியாவில 7 பிளேஸ் இருக்கும், அதுல விருதுநகரும் 1. ஸோ இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 2வது பெசா மண்டல மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சி. நெக்ஸ்ட் நியூஸ், கடல் பாதுகாவலர்கள் 2024 பயிற்சியை எந்த நாட்டின் கடலோர காவல் படையுடன் இந்தியா நடத்துகிறது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா. நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் மிகப்பெரிய இலக்கிய விழாவான சாகித் யோத்சவ் எங்க நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் லிட்ரரி ஃபெஸ்டிவல். சரிங்களா, ஸோ இலக்கிய விழா. நெக்ஸ்ட் நியூஸ், 96 அகாடமி விருதுகள் 2024 சிறந்த படத்துக்கான ஆஸ்கர் விருது பெற்ற திரைப்படம் எது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர். ஸோ இப்பதான் நம்ம பார்த்தோம் 7 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மரிய போலில் 20 நாட்கள் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஆவண குறும்படமா வந்து தேர்வு பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய பேட்மிண்டன் ஜோடியான சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஜோடி எந்த நாட்டின் பேட்மிண்டன் ஜோடியை தோற்கடித்து பிரெஞ்சு ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டி 2024 வென்றது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தைவான். நெக்ஸ்ட் நியூஸ், பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் மக்வானா. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் அப்பாயின்மெண்ட் தான், பாத்துக்கோங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி நியூஸ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய பாராலிம்பிக் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர ஜஜாரியா. நெக்ஸ்ட் நியூஸ், மோசடி அழைப்புகள் மற்றும் செய்திகளை புகாரளிக்க தொலைத்தொடர்பு துறையால் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளத்தின் பெயரை குறிப்பிடவும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சக்சு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் மரைன் எலைட் படை எங்கு நிறுவப்பட்டது. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நிறுவிருக்கு. ஸோ எங்கன்னா ராமநாதபுரம்.
ஸோ இது வந்து நேத்து நியூஸ்ல இருந்துச்சு சரிங்களா. ஸோ அவ்வளவுதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.